பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். மனோகரா படத்தில் கலைஞரோட ஒரு ஃபேமஸான வசனம் இருக்கும். அதில் சிவாஜி அவர்கள் சொல்லுவார், தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் திமுகவுக்கு கலங்கம் ஏற்படுத்தினா திமுகவுக்கு ஆதரவாக, திமுகவோட முற்போக்கு சிந்தனைகளுக்கு ஆதரவாக பேசுகிற சமூக ஊடக சிந்தனைகள் உள்ளவங்க திமுகவையே எதிர்த்து திமுகவுக்காக குரல் கொடுக்கணுங்கிறது தான் இந்த காணொலியோட இது. வணக்கம் நண்பர்களே, திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். திரு சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன், அந்த பாண்டியராஜன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து தலைவர் மூத்தவர் திரு முத்து அவர்கள் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க போன அந்த காட்சியை பற்றி பயங்கரமான கான்ட்ரவர்சி ஊடகங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து ட்விட்டரில் அதிலெல்லாம் வந்து இது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ளார விட்டது, அது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி அனுமதிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசினாங்க. எனக்கு அந்த இதில் கருத்துலாம் உடன்பாடு இல்லை. எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு அவனை வந்து உட்காந்து விசாரிக்கிறது இதுதான் வந்து தமிழர்களோட மரபு. அவன் வைக்க மாட்டேங்காமல் வந்துட்டான், அப்புறம் நம்மளும் அதை காட்டக்கூடாது. வள்ளுவரே சொல்கிறாரு, உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது என்னன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு கையை நீட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரி ஒன்று சொல்லுவார். அதுலேயும் மோசமானது என்ன தான் நீட்டில் கையில் எதுவும் போடாமல் இருக்கிறது அப்படின்னு. அதனால் அவன் வாசலுக்கு வந்துட்டான், அப்புறம் அவனை போய் வெளில போகணும் இது பண்ணணுமோ நடக்காமல் கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுகிறது தான் மரியாதை. அந்த வகையில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த செஞ்சது வந்து அந்த காரியத்தை நான் ஒன்றும் தவறாக சொல்ல மாட்டேன். எனக்கு ரங்கராஜ் பாண்டே வீட்டுக்கு போனதில் தான் வருத்தம். சீமான் வீட்டுக்கு வந்தவங்களாம் வரவேற்கிறது அது தமிழர் மரபு தான், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் திமுகவில் வந்து ஒரு மோசமான விஷயம் நடக்குது. அது என்னென்னா, தேவர் மகன் படத்தில் சொல்லுவார்ல, அவர் மாயத்தேவர் சொல்லுவார், நாங்கள் அத்துக்கிட்டு திரிவோம், நீங்கள் கோத்துக்கிட்டு திரிவீங்களா அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக, திமுகவோட முற்போக்கு சிந்தனைகளுக்காக திமுகவே இல்லாத நண்பர்கள் வந்து சமூக ஊடகங்கள்லாம் அவங்களுக்கு திமுக கடுமையாக போராடிட்டு வராங்க. அவங்கள மதிக்காமல் திமுகவுக்கு திமுக தலைவர்களையும் திமுகவோட முன்னோர்களையும் படுமோசமாக பேசுகிற திரு சீமான் அவர்களை இந்த விஜயலட்சுமி கேஸில் டெல்லியில் வந்து காவல்துறை சார்பாக வக்கீல் ஆஜராகவே இல்லை. அது வந்து எவ்வளோ ஒரு மோசமான செயல். அது கவனப்பிசகா இல்லை திட்டமிட்டதா இல்லை ஏதோ தவறி நடந்ததா ஏதோ ஒன்று. அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணோட கண்ணீரை தொடங்க, அதாவது ஒரு அரசு வந்து ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது, ஃபேமஸான திருக்குறள், சிறை காக்கும் காப்பெல்லாம் காப்பல்ல, மகளிர் நிறை காக்கும் காப்பே காப்பு அப்படின்னு. சிறையில் இருக்க கைதிகள் தப்பிச்சு போகாமல் காப்பாற்றுறது வந்து ஒரு அரசனோட கடமை இல்லை. ஒரு பெண்ணோட கற்பு கூட கெட்டு போகாமல் அந்த ஒரு கற்புங்கிற வார்த்தை தப்பு. ஒரு பெண்ணோட அந்த இதை கூட நிறைவை கூட காப்பாற்றாமல் தவறிட்டா அதுதான் வந்து ஒரு அரசனோட தவறு. ஒரு பெண்ணுக்கான நீதி வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் கிடைக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த தமிழ் பெண்ணவங்க அவங்களுக்கான நீதி வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே வருது பல வருஷமாக. ஜெயலலிதா மறுத்திருக்காங்க, எடப்பாடி மறுத்திருக்காரு. திமுக அரசில் தான் அந்த செயல்பாடுகள் வந்து அந்த வலசராக்கம் காவல் நிலையத்தில் சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நீதிபதி இளந்திரையர் அவர்கள் வந்து அந்த கேஸை விசாரிக்கணும்னு அவர் வந்து கொடுத்த தீர்ப்பு. ஆனால் இவங்க வழக்கம் போல உச்சக்குழுமி நீதிமன்றத்தில் போய் வக்கீலை வச்சு அதுக்கு எதிர்ப்பு ஸ்டே வாங்கிட்டாங்க, அதை வச்சு ஓட்டினாங்க. ஆனால் இந்த கேஸு திரும்ப இந்த அமர்வுக்கு வரும்பொழுது அந்த வக்கீல் விஜயலட்சுமி அவர்களுக்கு வக்கீல் கிடையாது. இந்த காவல் நிலையம் தமிழ்நாடு வலசரவா காவல் நிலையம் சார்பாக உள்ள வக்கீல் தான் போய் ஆஜராகி பண்ணணும். அந்த வக்கீல் அன்றைக்கி ஆஜராகவே ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து இயற்கை நீதியோட துணையோட விஜயலட்சுமி அவர்களோட வக்கீல் வந்து அன்றைக்கி அவங்க ஸ்ட்ராங்காக பேசிட்டதுனால அன்றைக்கி அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகாமல் தப்பிச்சிருச்சு. இந்த இடத்துல திமுகவோட டீலிங் பற்றின ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. ஏன் வந்து சீமானோட கேஸில் வந்து அரசு வக்கீல் வந்து ஆஜராகலை, காவல்துறையோட அந்த வக்கீல் ஆஜராகலைங்கிறத நிறைய பேர் பேசுகிற திரும்ப அதர்ம மனோஜ் அவர்கள்லாம் கூட அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து சீமான் வந்து தனித்ததாக போட்டிடுறாரு. அவர் எந்த கட்சியோடய கூட்டணி இல்லைங்கிறது சொல்லிட்டாரு. பிஜேபி வந்து மனுகுலத்தோட எதிரின்னு சொல்லிட்டாரு. அதிமுக மேலே அவருக்கு எப்பயுமே ஒரு மரியாதை உண்டு. அந்த ஜெயலலிதா அம்மான்னு சொல்லி இலைமலர் தான் ஈழமலரும்னு ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அப்புறம் எடப்பாடி வந்து ஜெயலலிதாவோட சிறப்பான ஆட்சி பண்ணுறாரு, சித்தப்பா எடப்பாடின்னு சொல்லிட்டாரு. 13 பேரை சுட்டு கொண்டதுக்கு அப்புறமும் கூட எடப்பாடி சிறந்த ஆட்சியாளர்னு சொல்லிட்டாரு. ஆனால் சீமான் வந்து நாள் அந்த 2010 இன்னைக்கு வரைக்கும் சீமான் எதுக்கிற ஒரே கட்சி திமுக தான்.
ஆனால் திமுகவோட எம்எல்ஏக்கள், திமுகவோட எம்பிக்கள், திமுகவோட மந்திரிகள் எல்லாருக்கும் சீமானோட ஒரு ரகசிய டீலிங்கே இருக்குது. திமுக அந்த நீலாங்கரை வீட்டை வந்து சீமானுக்கு பேசி விட்டதே ஒரு திமுக எம்பி தாங்கிறது பரவலாக எல்லாருக்கும் அறியப்பட்டது. அப்புறம் வந்து சில அவரோட ஜாதி வகையில் உள்ள சில அதிகாரிகள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கறதுக்காக பேசின அந்த ஆடியோ வந்து ஒரு ரிலீஸ் ஆச்சு. அந்த அதிகாரி யாருன்னு தெரியும், அந்த ஆடியோ என்ன இதெல்லாம் தெரியும், அதுவும் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் இப்போ திமுக அரசு இருக்கிற பொழுது தான். இது மாதிரி சில விஷயங்கள் வந்து சீமானுக்கு சலுகைகள் திமுகவில் கிடச்சிக்கிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த சீமானோட இந்த விஜயலட்சுமி கேஸில் அப்பியர் ஆகிற அந்த இடம் வந்து நடந்திருக்கணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இது திமுக மட்டுமே குறை சொல்ல முடியாது, சமூகத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இப்போது சீமான் அவர்களை பற்றி எதிர்த்து பேசுகிறதுல கிறிஸ்தவ பாதிரியார்களில் ரொம்ப முக்கியமானவர் திரு ஜெகத் கர்பர் அவர் வந்து சீமானுக்கு எதிர் அரசியல் கொண்டவர். ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கெல்லாம். ஆனாலும் சீமானுக்கு எதிரான ஒரு இதை பேசுகிறாங்க. கல்விக்கு மிக உன்னதமான காரணிகளாக தமிழ்நாட்டு கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து தமிழ்நாட்டு கல்வியில் மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்காங்கிற ஒரு இது உண்டு, ஒரு பேச்சு உண்டு. அது உண்மை கூட. பல கல்வி நிறுவனங்கள் இப்பயும் பல அரசியல் தலைவர்களே கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், அர்ஜுன் சம்பத் போன்றவர்களாம் கூட கிறிஸ்தவ நிறுவனங்களில் படித்தவங்க தான். லயோலாவில் படித்தவங்க ஏற்படுது. ஜி.கே. வாசன்லாம் நியூ காலேஜில் படித்தவர், கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவர், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான நிறுவனங்கள்லேருந்து வந்தவங்க தான், கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே கல்விக்கு எதிராக பேசுகிறவர், ஆடு மேய் மாடு மேயின்னு பேசி விட்டுற ஒரு ஆள். அப்படி படிக்காத இந்த மாதிரி வேலைகள்லாம் பேசுகிற சீமானை சில கிறிஸ்தவ நிறுவனங்களில் உள்ள அவரோட சமூகத்தை சேர்ந்த பாதிரியார்கள் வந்து கூப்பிட்டு பேச வச்சு அதே மேடைகளில், அதே பள்ளி மேடைகள்லேயே போய் சீமான் வந்து படிக்காத மாடு மேய்ங்கிறத பேசி பெருமை சேர்த்து இந்த ஃபாதர்களும் அதில் சிரிக்கிறாங்க. அவங்களோட பேச்சை ரசித்து தங்களோட சமூகங்கிற ஒரே காரணத்தாக இந்த தவறுகளை செய்கிறாங்க. அதனால் சீமானுக்கு கிடைக்கிற அரசியல்லையும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லையும் பிஜேபியோட பேக்கில் கிடைக்கிற அவரோட நிதி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சீமானை வாழ வைக்குது. எப்பயுமே மக்கள் வந்து தெளிவாக வந்து சீமான் போன்ற ஆட்களுக்கு எதிராக இருக்காங்க. சீமானை ஆதரிக்கக்கூடாது. சீமான் குறைஞ்சபட்சம் சீமானை கூட அவங்க ஒரு விஜயகாந்தோட அரசியலில் விஜயகாந்த் வந்து 3 தடவை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணார். முதல் தடவை அவர் உண்டியை ஜெயிச்சார். 2வது தடவை வந்து அவர் வந்து அதிமுகவோட கூட்டணியில் போட்டப்போ அவர் வந்து 20-25 சீட் ஜெயிச்சார். 3வது தடவை தான் அவர் 3வது தடவை விஷயத்துக்குள்ளே அவர் ஜெயிச்சார். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் சீமானுக்கு மட்டும் தமிழ்நாட்டு அரசு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து முதல் நாள்லேருந்து இன்னை வரைக்கும் குறைஞ்சபட்சம் சீமானுக்கு கூட ஒரு எம்எல்ஏ சீட்டை தராத அளவுக்கு சீமானை எங்கே வைக்கணுமோ அவங்க தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அரசியல்வாதிகள், கட்சிகள், திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ரகசிய டீலிங்கோட திமுகவோட ஒரு உறவு வச்சுக்கிறாங்க. பிஜேபி வந்து அவருக்கு ஃபினான்ஸ் பண்ணுது, ஆர்எஸ்எஸ் வந்து அவருக்கு ஃபினான்ஸ் பண்ணுது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணும்போது இந்த சமூகங்கள் தன்னோட சொந்த ஜாதிங்கிறதுக்காக கிறிஸ்தவ ஹிந்து சமூகத்தோட அந்த சமூகத்துக்கு பிரபலங்கள் வந்து சீமானுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் அப்போ அவர் போற்றி பாதுகாக்கிற பெருந்தமிழர்கள் வைகுண்டராஜன், பச்சமுத்து போன்றவர்கள்லாம் அவருக்கு அது என்ன சொல்கிறாங்க, பேக் பண்ணுறான்னு சொல்லி தான் அவர் தான் சொல்லித்தரேன். ஏன்னா வந்து நாங்கள் பெரிய லெவலில் அவங்களுக்கு ஃபினான்ஸில் பேக் பண்ணுறோன்னு சொல்லி மோடிக்கிட்டேருந்து ஆள் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு பேக் இது கிடைக்குது. இதெல்லாம் வச்சு கூட அவர் வந்து சீமானுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. மக்கள்கிட்ட அவருக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை. அதனால் இந்த அரசியல் கட்சிகளும் விஐபிக்களும் இந்த பெரிய பெரிய ஆர்எஸ்எஸ் போன்ற நிறுவனங்கள் தான் சீமானை வாழ வைக்கிறாங்க. மக்கள் தெளிவாக எப்பொழுதும் சீமானை எதிர்த்துட்டே இருக்காங்க. அதனால தான் அவருக்கு ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் சீமானை வளர்த்து விடுறத ரகசிய டீலிங் பண்ணி தங்களுக்கு ஒரு தொகுதியில் தங்களுக்கு ஓட்டு பிரிக்கிறதுக்கு சீமான் உதவுவாருங்கிறதுக்காக சில எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அப்புறம் அந்த லோக்கலில் உள்ள பெரிய பெரும்புள்ளிகள்லாம் சீமான்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு சாதகமான ஒரு கேண்டிடேட்டை போட்டு வளர்த்து விட்டுட்டே வராங்க சீமான். இது வந்து ஒரு பெரிய ஆபத்து. மக்கள் விரும்பாத ஒரு தலைவரை இந்த அரசியல் கட்சிகள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதை நான் வன்மையாக கண்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.